Hello guys, welcome back. So today we Hello. will be hi 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 Hello. hi hi. So today we will be reviewing 17th match, that is Saturday oda evening match, SRH versus Punjab. So Punjab versus SRH ன்னு சொல்லலாம். ஏன்னா பஞ்சாப் தான் ஹோம் டீம் இதுல. ஹை ஸ்கோரிங் மேட்ச்னு சொல்லலாம், பட் ரொம்ப ஈஸியா இருந்துச்சுன்னு தோணுச்சு. இனிஷியல் தாட்ஸ் கைஸ். ஆமா லைக் ஸ்கோர் எல்லாம் கொஞ்சம் ப்ளஸ் ஐ மீன் நல்லா தான் இருந்துச்சு. பட் அவங்க லைக் ரொம்ப ஈஸியா சேஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. அண்ட் அகெயின் அதான் லைக் ஹைதராபாத் பவுலிங் சைடு இல்லாதனால தான் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் அவ்வளோ என்னது டென்ஷன்லயோ இல்லை டென்ஸ்டாக ஆட வேண்டியது இருக்குல்ல. லைக் தே ஈஸிலி டிடிட்னு தான் தோணும். Okay, Madhu, your opening thoughts. Yeah. So yeah, நேற்று நம்ம ப்ரிவ்யூ பண்ண மாதிரி Punjab is dominating again. You know, in the team, this team is completely different as per what actually IPL is about. So பார்க்க மாதிரி yeah, ஹைதராபாத் பேட்டிங் சூப்பராக விளையாடினாங்க. ஸோ ஐ தாட் லைக் அவங்க விளையாடுன்னு பார்த்தா அட் த சேம் டைம் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஆனோடனே நான் பார்த்த மாதிரி நினச்சி பார்த்தது எஸ்ஆர்ஹெச் போலிங் லைனப். இந்த சைட் பேட்டிங் பண்ணா டேஞ்சரஸாக இருக்கு. அதே சைடு நம்ம இந்த சைடு நம்ம எஸ்ஆர்ஹெச் சைடில் கூட அதே மாதிரி டேஞ்சர் போலர்ஸ் தான் இருக்காங்க. மீன்ஸ் இந்த சென்ஸ் லைக் அடி வாங்க இருக்கும். ஸோ யா, டாக்கிங் அபவுட் ஓவரால் மேட்ச், பஞ்சாப் பிளேட் ரியலி குட் அண்ட் எஸ்ஆர்ஹெச் வெறும் பேட்டிங் தான். It was like up to our expectations. Okay, let's start with SRH oda batting first, since they batted first. Headum Abhishekam, they gave some blistering start கொடுத்தாங்க. 8 ஓவர்ஸ்லயே 120 125 ரேஞ்ச்ல இருந்தாங்க. பட் ஐ திங்க் ஒரே ஓவர்ல ரெண்டு பேருமே அவுட் ஆயிட்டாங்க. ஸோ தட் வாஸ் த ப்ராப்ளம் ஃபார் தம்னு தோணுச்சு. ஆஃப்டர் தட் அது என்ன ஆச்சுன்னு தெரியல. நெக்ஸ்ட் 12 ஓவர்ஸ் அவங்க 90 சம்திங் தான் அடிச்சாங்க. அவங்க 240 அடிச்சிருக்கணும், பட் 220 தான் அடிச்சாங்க லாஸ்ட்ல. ஸோ விச் வாஸ் ஷார்ட்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 20 ரன் ஷார்ட் ஆச்சு அந்த பிச்லன்னு தோணுது. வாட் யூ கைஸ் திங்க் அபவுட் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங்? லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அபிஷேக் ஹெட். So yeah, லைக் அபிஷேக்கும் SRH ஹெட்டும் batting ஒரு பார்த்தா yeah, Prajal, go ahead. சொல்லு கண்டினியூ ப்ரோ. கண்டினியூ. So SRH பேட்டிங் பார்த்தா ஐ மீன் நீங்க சொன்ன மாதிரி தான் லைக் ஹெட்டோ அபிஷேக் சர்மா சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ண விதான பார்த்தா நான் நினைச்ச மாதிரி அட்லீஸ்ட் ரீச் அப் டு 250 அந்த ஸ்டேஜ் தான் நினைச்சேன். ஏன்னா ரெண்டு பேரும் நல்லா போட்டாங்க. எனக்கு ஷாக்கிங் ஆக்சுவலி ஷாக் என்ன தெரியுமாச்சு, ரெண்டு பேரும் ஒரே ஓவர்ல போனாங்க. எஸ் ஐ அக்ரி. பட் அவங்க அவுட் ஆனது யாருக்கு? ஒரு பேட்ஸ்மேன் தான் சஷாங்க் அவுட் சிங். ஆனாங்க. பிரசாந்த் ஆமா, சிங். அதுதான் எனக்கு ரொம்ப கம்ப்ளீட் ஏனோ அது இதாச்சு எனக்கு. அப்புறமா பட் அவன் இஷாந்த் இன்னைக்கு கிஷன் நல்லா நல்லா ஆடிட்டு நல்லா டிசம்பர். போட்டான். 3 ஓவர்ஸ் போட்டான். ஐ திங்க் ம் லெஸ் தென் 6 ம் ரன்ஸ் ஒரு ஓவர் தான் கொடுத்தான். ஐ திங்க் 3 விக்கெட்ஸ் எடுத்தான். வேற நல்லா தான் போட்டான். அதுதான் அது அவன் ஒரு அவர் நல்லா ஆல்ரவுண்டர்னே போட்டான். எனக்கே தெரியல இன்னைக்கு வரைக்கும். எக்ஸாக்ட்லி அதுதான் இன்னைக்கு. அது மெயின் ஏன்னா டாப் ஆர்டர் தூக்கி இருந்தா அவன் தான். அதுதான் சொல்லுவாங்க, டேய் அவனை தூக்கிட்டாங்களா, தூக்கின்னு அவங்க தானே அவங்க தூக்கியிருந்தாங்க அந்த மாதிரி. த மெயின் பிளேயர்ஸை தூக்கி அவுட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா மிடில் ஆர்டர் கொஞ்சம் அப்படி மேனேஜ் பண்ணாங்க. அண்ட் கிளாசன் ஓவரால் மேட்ச் பார்த்தா எனக்கு இந்த மேட்ச் மட்டும் இல்லை, சார் ஓவரால் இது பார்த்தாலே எனக்கு என்ன தெரியுமா தெரியுது, கிளாசன் இஸ் த பர்ஃபெக்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஏன்னா ஒரு டீசெண்டா எடுத்து போவான். இவங்க ஸ்டார்டிங் எல்லாம் ரொம்ப கிளீனா ஆடி போயிடுவாங்க. எல்லா டீம்ல பாருங்க, எல்லா ஓப்பனர்ஸ் கிளீனா அடிச்சுன்னு போயிடுவாங்க. பட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் டாக்கிங் அபவுட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஐ ஹேவ் டு டெஃபினெட்லி டாக் அபவுட் கிளாசன். ரொம்ப டீசெண்டா விளையாடினா லைக் he had to take the team into ப்ராப்பரா டீம் எடுத்துன்னு போகணும். ஸோ ஐ திங்க் கிளாசன் நல்லா விளையாடினேன் எனக்கு இந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ல. அண்ட் கம்மிங் பேக் டு நம்ம I mean, we'll go ahead talking about Punjab bowling. Yeah. Yeah, let's also so Praju, what do you think about SRH batting? லைக் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங்ல லைக் விக்கெட்ஸ் விழுந்தாலும் லைக் எல்லாருமே வந்து அவங்க கான்ட்ரிபியூஷனை கொடுத்தாங்கன்னு சொல்லணும். ஸோ லைக் மது சொன்ன மாதிரி லைக் கிளாஸனுக்கு கூட லைக் ரொம்ப நல்லா ஆடினாரு. ஸோ லைக் பெரிய ஸ்கோர்ஸ் யாருமே அடிக்கலனாலும் லைக் தே வேர் ஏபிள் டு
என்ன சொல்றது, லைக் விட்டு அந்த ஹை ஸ்கோர் வந்து செட் பண்ணுன்ற மைண்ட் செட்ல தான் ஆடிட்டு இருந்தாங்க தான் தோணுது. லைக் எல்லாருமே ஆடினாங்க. ஸோ லைக் இவங்க ஆடல அவங்க ஆடலன்னு நம்ம எதுவும் சொல்ற மாதிரி இல்லை. ஸோ ஓவராலி லைக் அவங்க பேட்டிங் வந்து பெருசா எதுவும் ப்ராப்ளம் வரல. பட் யா அகெயின் ஹைதராபாதோட பேட்டிங்கான்னு கேட்டா ஐ டோன்ட் திங்க் ஸோ. தே டிடெக்டட் அவங்க அவங்க அது பண்ணாங்கன்ட்டு. பட் யா 200+ அவங்க கொண்டு வந்தாங்கன்னு தான் தோணுது. ஓகே ஓகே, லெட்ஸ் கண்டினியூ வித் பஞ்சாப்ஸ் bowling. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஆக்சுவலி மெயின் bowlers எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ப்ராபப்ளி எல்லாரும் அடி வாங்கினாங்க. யாரும் 10 ரன்ஸ் பிலோ உட்கார்ல. எல்லாம் மார்க்கோ யான்சன், ஹர்ஷ்தீப் எல்லாம் 50 ரன்ஸ் அடி வாங்கினான். பாட்லெட் அவன் இந்தியாவோட ஓப்பனிங் bowler வேற, பிரீமியம் bowler வேற. ஸோ அவெல்லாம் அப்படி அடி வாங்கும்போது இட்ஸ் ரியலி என்ன சொல்றதுன்னு தெரியல. அவன் பாட்லெட், ஆன்சன் இவங்க எல்லாரும் அடி வாங்கினாங்க இன்னைக்கு. ஸோ ஈவன் இஃப் இட் இஸ் என்ன சொல்றது, போலிங் விக்கெட்டா சாரி பேட்டிங் விக்கெட்டா இருந்தாலும் மது சொல்ற மாதிரி இவங்க எல்லாம் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ். ஐபிஎல் இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி ஆடி இருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு என்ன சொல்றது விக்கெட்ஸாவது எடுக்கணும். ரன்ஸ் கொடுத்தா கூட பரவாயில்ல, ஒரு 2-3 விக்கெட்ஸாவது எடுக்கணும். ஸோ வாட் டு யூ கைஸ் திங்க் அபவுட் பஞ்சாப்ஸ் bowling ஃப்ரம் தட் பாயிண்ட் ஆஃப் வியூ? ஸோ பஞ்சாப் இந்த பவுலிங் வாட்டி வந்து நம்ம எப்படி லைக் டெஃபினட்டா ஆரஞ்ச் கேப் பர்பிள் கேப் கொடுக்குற மாதிரி, சொல்லு bro, ஸோ சொல்லு bro, சொல்லு இந்த bro. மாதிரி என்ன பர்பிள் கேப் ஆரஞ்ச் கேப் கொடுக்குற மாதிரி ஐ திங்க் நம்ம என்ன தெரியுமா பண்ணோம். ஏன்னா ஓவரால் பார்த்தா ஐ திங்க் ஹர்ஷதீப் தான் ஏன்னா ரொம்ப ரன்னு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கணும் ஆப்போனன்ட் டீமுக்கு. ஏன்னா எல்லா மேட்ச்லயுமே 50 ரன்னு மினிமம் அவனுக்காண்டி ஒரு தனியான ஒரு கேப் கண்டுபிடிக்கணும். ஸோ தட் வில் மேக் யூனோ ஆப்போனன்ட் டீமுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் பில்ட் ஆகும். ஏன்னா எல்லா மேட்சும் வரவங்க ஐ திங்க் பஞ்சாப் பிளேயர்ஸ் ஃபார் 4 மேட்ச், ஃபோர்த் மேட்ச் இப்போ நாட் ராங் பஞ்சாப் விளையாடுவது. அவன் வந்துட்டு தான் ஆப்போனன்ட் டீமுக்கு ஒரு ஏன்னா இப்போ எஸ்ஆர்எஸ் 219 220 டார்கெட் எடுத்து கொடுத்தாங்க. அதுல 50 ரன் இவன் தான் கொடுத்துருந்தது. மற்றபடி ஐ திங்க் தே ஆல்மோஸ்ட் லைக் 6 ல இருந்து 7 bowler ஐ திங்க் இப்போ நாட் ராங் 6 bowlers தான் போட்டாங்க. அந்த 5 bowler கூட எக்கனாமி பார்த்தா 10 11 தான் இருந்துச்சு. பட் ஹர்ஷதீப் செமையா அடிவாங்க. இன்னைக்கு கூட அந்த பத்தி பார்த்தா வைஷாக் குமார் கூட he also போட்டிருந்த 2 ஓவர்ல கூட 30 ரன். ஐ திங்க் he gave more than economy of 15-16. அண்ட் யூசி கமிங் பேக் டு யூசி கூட அடிவாங்க. ஸோ இட் வாஸ் ஐ மீன் யூசி மேல ரொம்ப ஹோப். ஆனா என்னன்றது ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி எல்லாம் இல்லை. ஐ திங்க் அவர் லாஸ்ட் சீசன்ல இருந்தே இஸ் நாட் அப் டு த திங். ஸோ யா அவர் டீசெண்டா ஸ்பெல் போடுறா. பட் யா ஹர்ஷதீப், மார்க்கோ ஜென்சன் இவங்க எல்லாம் என்னன்றது ஏன்னா ஹார்ட் ஆமா, பிச் பேட்டிங் சஷாங்க் சிங் பிச் 3 ஓவர் நூன் பிச். சஷாங்க் சிங் 3 ஓவர் போடலன்னா அவங்க வேற. இப்ப சப்போஸ் அவனை ஒரு ஆல்ரவுண்டரா இவங்க ட்ரீட் பண்ணல, சோ அப்படின்னா இவங்களோட நார்மல் bowlers வைசாக் விஜயகுமாரோ இல்ல யுஜ்வேந்திர சாலும் அவங்க ஸ்பெல்ல முடிச்சிருக்கணும். சோ அப்போ இந்த ஸ்கோர் 220ல உட்கார்ந்து இருக்காது. கண்டிப்பா அடிச்சிருப்பாங்க இவங்க, இன்னும் 240 250 அடிச்சிருப்பாங்கன்னு தான் தோணுச்சு. கரெக்ட். அன்எக்ஸ்பெக்டட் ஸ்பெல் அதுதான் மேட்ச் டர்னிங்கா இருந்துச்சுன்னு தோணுச்சு எனக்கு. ஸோ யா பஞ்சாப் ரொம்ப அடி வாங்கிட்டாங்க. லெட்ஸ் கண்டினியூ வித் தேர் பேட்டிங். அப்படியே பிரில்லியன்ட் ஸ்டார்ட். இவங்களுக்கு மேட்ச் பண்ற மாதிரி ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க பிரப்சிம்ரன் சிங் அண்ட் ஆரியன். ஸோ அதை பத்தி பேசலாம். லைக் ஆமா, லைக் பஞ்சாபோட பேட்டிங் வந்து லைக் தே ஹேட் அ குட் ஸ்டார்ட்னு தான் சொல்லணும். லைக் அவங்க கன்சிஸ்டண்டா லைக் அவங்க அந்த ஓப்பனர்ஸோட ஸ்பாட்டை வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி சென்சிபிளா ஆடுறாங்க. ஸோ பஞ்சாபுக்கு அது வந்து ஒரு கொஞ்சம் ஈஸியான சேஸ் ஆனதுக்கான காரணமே இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தேர் அந்த ஸ்டார்ட்னால தான் தோணுது. ஸோ லைக் ஸ்ரேயஸ் ஐயர் மேல லைக் அவ்வளோ ப்ரெஷர் இருக்குல்லன்னு தான் தோணுது. ஸோ அந்த ப்ரெஷர் இல்லாம ஆட வச்சதுனால அந்த ஓப்பனிங் அந்த ஸ்பாட் தான் இருந்தேன். ஸோ தே ரியலி டிட் வெல்னு தான் சொல்லுவேன். ஐ டோன்ட் திங்க் ஸோ. டாக்கிங் ரொம்ப பஞ்சாப் பேட்டிங் பத்தி பேசுறது ஏதோ பெருசா இல்லை ப்ரோ. தேர் டூயிங் தேர் டாமினேட்டிங் அகேன். ஐநோ இஃப் ஐம் யூசிங் தட் வேர்ட் கால் டாமினேட்டிங் தென் அண்டர்ஸ்டாண்ட். அவங்க வந்து என்னன்றது எல்லா டீம் கிட்டயும் இட் ஹேஸ் தட் குட் லைன் அப் குட் ஸ்குவாட். பட் பஞ்சாப் கிட்ட இருக்கிறது அதே மாதிரி ஸ்குவாடு. பட் தே ஆர் ரீச்சிங் பீப்புள்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அந்த மாதிரி அவங்க ப்ரீமியமா விளையாடிங்கிறாங்க. ஓப்பனர்ஸ் பாருங்க, அட்லீஸ்ட் அந்த பவர் பில்ல அடிக்கிறாங்க. நம்ம நேற்று மேட்ச் ராஜஸ்தான் மேட்ச்ல கூட பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 பேர்ஸ் விளையாடினா மிடில் ஆஃப் கொலாப்ஸ். பட் பஞ்சாப்ல அப்படி இல்லை.
எல்லாம் நல்லா விளையாடிங்கிறாங்க. நியூ ஃபேஸஸ், நியூ டீம்ஸ். ஸ்ரேயஸ் ஐயர் ஹீஸ் டூயிங் குட். பட் அது தவிர பிரியங்க் ஆர்யா, பியூஷ் ஆர்யா, பிரியங்கா அவர், அப்புறமா பிரபன் சிங், இவங்கெல்லாம் யூ சி திஸ் பீப்புள் ஆர் டூயிங் வராங்க, அந்த எக்கனாமிலேயே விளையாடுறாங்க. ஸோ தேர் இஸ் நத்திங் மோர் டு டாக் அபவுட் பஞ்சாப் பேட்டிங். ஸோ if there is anything to talk, we have to talk about SRH bowling. Yeah, let's because அவங்க சைட்ல ஆக்சுவலி பிரப்சிம்ரன் சிங்கும் பிரியான்ஷ் ஆரியனும் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. அது அப்படியே ஸ்ரேயஸ் ஐயர் கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டான். ஸோ அப்படிதான் சொல்லணும். ஐ திங்க் அவங்க 3 பேர் தான் மேட்சே முடிச்சு விட்டாங்க. அவங்க லெட்ஸ் ஆல்சோ டாக் அபவுட் SRH bowling. ரொம்ப புவரா இருந்துச்சு. லெட்ஸ் டச் அப்பான் தேர் bowling பெர்ஃபார்மன்ஸ். ஆமா, லைக் அவங்களோட லைக் பவுலிங் இருக்கானே ஒரு கொஸ்டினா இருக்கு எனக்கு இப்போ. லைக் அவரோட இப்போ ஈவன் பேட் கமிங்ஸ் உள்ள வந்தா கூட லைக் ஒருத்தரை வச்சு அவங்க லைக் பெரிய சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமான்றது ஒரு கொஸ்டினா இருக்கு. அட்லீஸ்ட் இன்னொரு பவுலர் அவர் டீம்ல இருந்தாங்கன்னா மேபி சொல்லலாம், ஓகே தே கேன் டூ இட்ன்றது தான் தோணுது. பட் இப்போ எனக்கு தெரிஞ்சு லைக் அவங்களுக்கு பவுலிங்கே இல்லை. அது அப்படிதான் அதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க லைக் எவ்வளோ அடிச்சாலும் சேஸ் பண்றதுக்கு சரி, அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு பவுலர்ஸ் இல்லைன்னா அது கிளீனா தெரியுது. ஸோ அவங்க மேபி எவ்வளோ சீக்கிரமா பவுலிங்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வந்து யாரானா சும்மாவே ஏதோ இன்ஜுரின்னு சொல்லிட்டு வெளியே போய் வேற யாரானா ஒரு நல்ல பவுலர்ஸை உள்ள கொண்டு வந்தாங்கன்னா மேபி ஹைதராபாத் கூட ஒரு ஸ்ட்ராங் டீமா மாறதுக்கான சரியான நல்ல சான்ஸ் இப்போ இருக்கு. அந்த டீம் ஆக்சுவலி ஜெல் ஆக மாட்டேங்குது சரியா. பேட்டிங் என்னைக்கெல்லாம் நல்லா ஆடுறாங்களா அன்னைக்கெல்லாம் போலிங் ஒழுங்கா பண்றது இல்ல. போலிங் என்னைக்கெல்லாம் நல்லா பண்றாங்களா அன்னைக்கெல்லாம் பேட்டிங் நல்லா பண்றது இல்ல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க அந்த டீம். இன்னைக்கு பேட்டிங் நல்லா வச்சு 220 அடிச்சுட்டாங்க. பஞ்சாப் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வச்சுட்டு லாஸ்ட் ஓவர்ல அடிச்சிருந்தா கூட ஓகே. ஈஸியா அடிச்சிட்டாங்க. ஒரு ஃபைட்டே இல்லை ஆக்சுவலி மேட்ச்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு இது. So what next? இந்த ஸ்குவாட் வச்சுன்னு போய் இல்ல ஐ ஹேவ் டு டெல் திஸ், இந்த ஸ்குவாட் இந்த bowling லைனை வச்சுன்னு போய் எனக்கு வைபவ் சூரியவன்ஷி, த்ருவ் ஜுரல் இவங்கெல்லாம் ஐ திங்க் ஐ டோன்ட் திங்க் ஸோ இவங்க அந்த இது IPL T20 மேட்ச் மாதிரி விளையாட மாட்டாங்கன்னு தோணுது. உன்னோட விஷ் நிறைவேற போகுது. பிகாஸ் சன்ரைசர்ஸ் இஸ் நெக்ஸ்ட் பிளேயிங் ராஜஸ்தான் மண்டே. கரெக்ட். சோ அந்த உன்னோட விஷ் தான் நிறைவேற போகுது. By any chance opens, I mean batting up to bat first na, so நம்ம என்னன்றது 5-6 ஓவர்ல அவனு வைபவ் சூரியவன்ஷி என்னன்றது பை ஸ்லெட்ஜை கொஞ்சம் என்ன அவுட் ஆயிட்டான்னா SRH ஓகே, ராஜஸ்தான் டார்கெட் would be somewhere 200. அவ இல்லைன்னா ஐ திங்க் டெஃபினெட்லி அது ஏதோ சொல்லுவாங்க. ஐ மீன் SRH ஒரு ஆட் இருந்துச்சு, நம்ம 300 அடிக்கிறோம். அது ராஜஸ்தான் ஃபுல்ஃபில் பண்ணி வச்சிருவாங்க. நாட் ஃபார் SRH, பட் ராஜஸ்தான் ஃபுல்ஃபில் பண்ணிக்குவாங்க. தட் நம்ம 300 உங்க மேல அஷ்டோடாங்க. அது கரெக்ட். ஏன்னா அவங்க இருக்கிற ஃபார்ம்ல டெஃபினட்டா ஹைதராபாத் சொன்ன மாதிரி இந்த லைனப்ல போச்சுன்னா ஆல்ரெடி இப்போ ஒரு டார்கெட் ஹைதராபாத் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டார்கெட்டோட பெருசா கொடுப்பாங்கன்னு தான் தோணுது. அவன் வைபவ் சூரியவன்ஷி இருக்கிற ஃபார்ம்ல அவர் 6 ஓவர்ஸ்க்கே 100 அடிக்கிறான். அவங்க போலிங் லைனப்ல வந்தா தெரியல என்ன பண்ணுவாங்கன்னு கூட தெரியல எனக்கு. ஒரு கியூரியாசிட்டி. 13 ஓவருக்கே அவங்க எவ்வளோ கிட்ட வந்திருந்தாங்க தெரியுமா பஞ்சாப். 95% டிசைடட் ஆயிடுச்சு. அவ ஐயர் பார்த்தா ஐ மீன் பேட்டிங் லைன் அப் அப்படி இன்ச்சு ப்ரோ இருந்தது. நம்ம 10 ஓவர்லயே பவர் பிளேல அவங்க அடிக்க பார்த்தேன். சரி ஓகேன்ட்டு ஆதா 13th ஓவர் அப்படின்னு திரும்பி பார்த்தா 13th ஓவருக்கே பிடிச்சிருந்துச்சு மேட்ச். ஆல்ரெடி SRH நம்ம பேசும்போது எந்தெந்த டீமை நம்ம விளையாடலன்னா ஐ திங்க் நம்ம ஃபர்ஸ்ட் என்னோட பேர் SRH தான். லாஸ்ட் 2-3 ஓவர்ஸ் அவங்க சும்மா டிராக் பண்ணாங்க பஞ்சாப். பட் 16th ஓவர்லயே முடிஞ்சிருச்சு மேட்ச். அது 16th ஓவர்லயே 200 அடிச்சிட்டாங்க பஞ்சாப். ஐ திங்க் 2-3 ஓவர்ஸ் அப்படியே டிராக் ஆயிடுச்சு. அந்த நியால் வதேரா விக்கெட், அது கூப்பர் கான்லி அவங்க எல்லாம் அவுட் ஆனதும் கொஞ்சம் டிராக் ஆச்சு. ஷஷாங்க் சிங் வந்து அப்புறம் பினிஷ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் முடிஞ்சிச்சு மேட்ச். இல்லைன்னா அது எப்போ முடிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ டாக்கிங் அபவுட் SRH, அதான் அவங்களோட நெக்ஸ்ட் மேட்ச் RR. மது சொன்ன மாதிரி இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். அவங்க போலிங் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்க, பேட் கமின்ஸ் ரிட்டர்ன் வரானோ என்னன்னு தெரியல.
ஸோ அதுவுமே ஒரு பிக் கொஸ்டினா இருக்கு. ஃபார் பஞ்சாப் ஆல்சோ நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு மும்பை டு வாங்கடே. ஸோ அதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்சா இருக்க போகுது. பிகாஸ் அவங்க வீட்டில் அவங்க மேல ஸ்ரேயஸோட ஹோம் வேற, மும்பை வாங்கடே. ஸோ இட் பி இன்ட்ரெஸ்டிங். கரெக்ட். என்ன ஆக போகுதுன்னு பார்க்கணும். ஸோ பிகாஸ் அவங்க அன்பீட்டன் இது வரைக்கும். ஸோ இட் வில் பி அ குட் ஃபைட். அதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2-3 days இருக்கு இன்னும். ஐ திங்க் தேர்ஸ்டேவோ சம்திங் தான் இருக்கு அவங்களோட நெக்ஸ்ட் மேட்ச். I think that's it about this match. Let's quickly preview tomorrow's afternoon match as well. It's LSG versus GT. I think Ekana Lucknowல தான் ஆடுறாங்க. So what do you guys expect from that match? Afternoon match. லக்னோ எந்த டீம் ஆடிட்டு இருக்காங்க? GT. அகைன் எனக்கு தெரிஞ்ச ஏதோ நாளைக்கு ஜிடி ஜெயிக்கும் தான் தோணுது. ஸோ இப்போ கில் இருக்கிற ஃபார்ம்லயும் லைக் அவங்க லைக் ஓப்பனிங் ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ஸோ லைக் லாஸ்ட் மேட்ச் ஆடின டெல்லி மேல ஆடின அந்த ஸ்டார்ட்டை கொடுத்தாங்கன்னா ஐ திங்க் லக்னோ மேல ஜெயிக்கலன்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் அகெயின் இவங்க கிட்ட கூட லைக் நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ லைக் ஒரு மாதிரி 50-50 மேட்ச்னு தான் தோணுது எனக்கு. ஸோ அதுவும் கொஞ்சம் டைட் ஆகும் தான் தோணுது. And again, if depends, like high score போச்சுன்னா it's really going to be a one-sided match தான் தோணுது. whosoever bat first அவங்க சைடு தான் தோணுது எனக்கு. ஓகே, பிகாஸ் இவங்க டாப் ஆர்டர் நம்பி தான் இருக்காங்க ஜிடி. அவங்க அந்த சைட்ல ஷமி இஸ் bowling வெல் இந்த பவர் பிளே. ஸோ ஒரு நல்ல கான்டெஸ்டா இருக்க போகுது. இஃப் ஜிடி ஓப்பனர்ஸ் அவன் தூக்கிட்டான்னா ஐ திங்க் ஜிடியோட மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆயிடும். எனிதிங் கேன் ஹேப்பன். ஸோ இன்ட்ரெஸ்டிங் கேம் இருக்கா போகுது லக்னோவில். ஸோ whom you guys give the edge tomorrow? யார் ஜெயிப்பான்னு தோணுது? எனக்கு ஜிடி ஜெயிப்பாங்க தோணுது. Okay, Madhu, your thoughts? I mean, I also feel the same, but LSG I mean, they have already won 2 games, straight 2 games. So I wish tomorrow LSG also. I mean, my opinion is GT, but there are chances like LSG might make some magics in tomorrow's game. So you are going with LSG. அப்படியே உன்னோட இம்பாக்ட்ஃபுல் பிளேயர்ஸ் சொல்லிடு. On both the teams. I mean, LSG la yes bro, that is there. Yeah, LSG la I wanted. I mean, definitely. வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஓகே கேக்குது, சொல்லுங்க. So I mean, when it comes to GT, it's openers தான் Sai Sudarshan அப்புறம் கில், இவங்க 2 பேருக்கு கொஞ்சம் இது இருக்கு. பட் எல்எஸ்ஜில ஐ டோன்ட் ஹேவ் எனி பிக் நேம்ஸ். ஷமி அண்ட் எல்எஸ்ஜி ஐ மீன் bowling வந்து ஷமி, பேட்டிங் வந்து ரிஷப் பண்ட். ஓகே ரஜு, ஐ திங்க் லைக் எனக்கும் அதே தான் தோணுது. எல்எஸ்ஜில லைக் இம்பாக்ட்ஃபுல் பிளேயர்ஸ்னா நான் வந்து பண்டையும் ஷமியும் தான் சொல்லுவேன். ஸோ லைக் ஷமிக்கு போன மேட்ச்ல எதுவுமே விக்கெட்ஸ் கிடைக்கல. ஸோ இந்த மேட்ச்ல கெட் சம் ஹியூஜ் விக்கெட்ஸ் தான் தோணுது. அண்ட் ஜிடி வந்து அகெயின் லைக் ரொம்ப க்ளோஸ்ல ஜெயிச்சிருக்காங்க அகெயின். ஸோ பட் அதனால லைக் சுபம் கில்லா இருக்கட்டும், லைக் அவங்க ஓப்பனிங் டாப் ஆர்டர்ஸ் லைக் செம்மையா ஆடுவாங்கன்னு தோணுது. ஸோ சுபம் கில்ல தான் இம்பாக்ட்ஃபுல் பிளேயரா அந்த டீம் சொல்லுவேன். அண்ட் இது பிரசித் கிருஷ்ணா bowlingல I think he'll give a good நல்ல bowling போடுவான்னு தோணுது. ஓகே, ஸோ நான் ஜிடிக்கு போகலான்னு இருக்கேன். ஐ ஃபீல் ஜிடிக்கு மேபி சம் படம் இஃப் இதை வின் டேபிள் கூட கொஞ்சம் டைட் ஆகும். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் நல்லா இருக்கும் காம்படிஷன் தோணுது. ஸோ என்னோட பிக்ஸ் வந்துட்டு இம்பாக்ட்ஃபுல் பிளேயர்ஸ் வந்துட்டு ஃப்ரம் ஜிடி சாய் சுதர்ஷன். இவங்க சைட்லேருந்து எனக்கு என்னவோ மிச்சல் மார்ஷுக்கு நாளைக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. பிகாஸ் எனக்கு என்னவோ இப்போ நான் சொல்ற இதெல்லாம் கொஞ்சம் நாள் நடக்குதுன்னு தோணுது. இன்னைக்கு அபிஷேக் சர்மா அடிப்பான்னு சொன்னேன், அடிச்சிட்டான். இவன் பிரியான்ஸ் ஆரியனுக்கு இன்னைக்கு படம்னு சொன்னேன், அடிச்சிட்டான். ஸோ நாளைக்கு எனக்கு என்னவோ மிச்சல் மார்ஷுக்கு அடிப்படம்னு தோணுது. ஸோ ஐ திங்க் ஐம் கோயிங் வித் மிச்சல் மார்ஷ். அந்த சைடில் சாய் சுதர்ஷன் தோணுது. ஸோ தீஸ் ஆர் மை பிக்ஸ்.
ஸோ எல்லா ப்ராபபிலிட்டி கொடுத்துட்டீங்க. ஸோ டூ நானும் பிரஜோ ஜிடி மைட் வின்னு சொல்றோம். மது இஸ் டெல்லிங் எல்எஸ்ஜி மைட் கோ ஃபார் த கில்னு சொல்றான். ஸோ தே மைட் கண்டினியூ தேர் வின்னிங் ஸ்ட்ரீக்னு சொல்றான். ஸோ யா, ஐ திங்க் தட்ஸ் இட் for the episode. I think we have had a decent match, not a good match, but yeah, decent match. So yeah, we will come back with the post-match review of the evening match of Saturday. That is CSK versus DC. So until we come back, see you guys. Good night. Sure. Hello. Bye. See you. Bye bye.